வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம நெய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஓவன் இல்லாம நம்ம வந்து விறகடுப்புல வச்சு செய்ய போறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, அது அடுப்புல வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில வந்து ஒரு 2 ட்ரே குடுத்துருப்பாங்க. நம்ம பிஸ்கட் செஞ்சு இந்த ட்ரேல தான் வச்சு ஒவ்வொரு ட்ரேலயா வச்சு எடுக்க போறோம். இப்போ இதுக்கு ஒரு மூடியும் இருக்கும். இந்த மூடி மேல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கங்கெல்லாம் எடுத்து இது மேல போட்டுக்கணும் கொஞ்சம். இதுக்குன்னு அச்சு வந்து நெறைய டிசைன்ஸ் இருக்கும். நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்க ஒரு 2, 3 அச்சு மட்டும் இதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு ட்ரே எடுத்துகிட்டு இந்த ட்ரேயில் வந்து அடுத்த பிஸ்கட் எல்லாம் வச்சு அந்த ட்ரேயில் வெந்த உடனே எடுத்துகிட்டு இன்னொரு ட்ரே நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இது மாதிரி தான் மூடி மேலே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வந்து எரிஞ்ச அந்த கங்கெல்லாம் எடுத்து போட போகிறோம். இது வந்து பழைய கறி தான். இது மேலே எடுத்து மறுபடியும் நம்ம எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதெல்லாம் போட்டோன்னா அது சூடாகிக்கும். மேலேயும் சூடு இருக்கணும். இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா, நம்ம மணல் தான் கொட்ட போகிறோம் இந்த பாக்ஸில். அது வந்து பார்த்திங்கன்னா, ஆற்று மணல் இருந்தால் தான் நல்லா அந்த ஹீட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம கொட்டிக்கணும். அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக கொட்டிக்கணும். இப்போ அந்த மண் வந்து நல்லா சூடாகணும். சூடான பிறகு மேலேயும் அந்த பாக்ஸோட மூடியை வச்சுட்டு அதுலேயும் அந்த கங்கெல்லாம் போடும்போது அதுவும் ஹீட் ஆகும். நமக்கு ஹீட் வந்து கீழேயும் இருந்து வரணும், மேலேயும் இருக்கணும். அப்போ வந்து அந்த பிஸ்கட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக நல்லா ஹீட் ஆகும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் 1 கிலோ மைதா எடுத்துருக்குறோம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயிலு. இதுக்கு வந்து நம்ம சோடா உப்பு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெய், டால்டா வேணுன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம். பார்த்திங்கன்னா சர்க்கரை 1 கிலோவுக்கு ஒரு 3/4 கிலோவுக்கு கம்மியாக, 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக 3/4 கிலோவுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். இந்த சர்க்கரையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சும்மா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். எந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த சுகர் பவுடரோடு பார்த்திங்கன்னா 1 கிலோ மைதாவையும் அதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடாப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பிஸ்கட் வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் சோடாப்பு வந்து. போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி தான் வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த மாவை வந்து ஒரே ஈவனாக நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய தேவைப்பட்டால் திரும்ப வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 mlக்கு மேலே ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா மாவை வந்து நல்லா ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விடணும். பிஸ்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கும்போதே கொஞ்சம் நீங்கள் அப்படியே அழுத்தி விட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுகர் எல்லாமே நல்லா இலகி இன்னும் கொஞ்சமே நல்லா உங்களுக்கு அதில் வைக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நிறையாவும் ஊற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் அந்த ஜீனியெல்லாம் வந்து கொஞ்சம் இலகும். அடுப்பை வந்து அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மண்ணும் போட்டோம் உள்ளே அப்படியே எடுத்து வச்சாச்சு. மேலேயும் பாருங்கள் நம்ம அந்த பழைய விறகு எரிஞ்சதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இது மேலேயே எரியும் போதையும் கொஞ்சம் அந்த தீயோடு இருக்கிற அந்த கட்டையும் எடுத்து கங்கு எல்லாம் எடுத்து அது மேலே போட்டுக்கணும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம பிஸ்கட்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2 அச்சு மட்டும்தான் எடுத்துருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாவை அது உள்ளே வச்சு அழகாக அப்படி அழுத்துனீங்கன்னா நல்லா ஒரு சேஃபாக கிடச்சிரும் பிஸ்கட்டு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு அதுக்குள்ளே அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சைஸ்க்கு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா 6 பீஸ் வரைக்குமே வைக்கலாம். நம்ம ட்ரேயை ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிஸ்கட் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயே நம்ம 2வது ட்ரேயில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தீ வந்து ரொம்ப வேகமாகவும் எரிய விடக்கூடாது. கொஞ்சம் மிதமாக மேலே, ஏன்னா நம்ம ஏற்கனவே மண்ணும் சூடாக இருக்கும். மேலேயும் வந்து நம்ம அந்த சூடுக்கு வந்து அந்த கங்கெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் தான் எரிய விடணும். சூடான உடனே இதை எடுத்து
வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 அச்சு கூட இருக்கும். நாம் வந்து நம்ம ஒரு 2 அச்சு மட்டும் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு ட்ரேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரேயை கொண்டு போய் வைக்கலாம். மண் எல்லாம் சூடாயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. மேலேயும் பாருங்கள் நம்ம சூட்டுக்காக எடுத்து போட்டிருக்குறோம். இப்போ உள்ளே வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தா கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கலாம் அப்பப்போ நம்ம வெந்திருக்கா என்னென்னு. லைட்டாக மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் வெந்திருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததை உள்ளே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு ட்ரேக்கு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரேவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ட்ரே வச்சுக்கலாம் உள்ள. இது வந்து பழைய மெத்தடு. இப்போல்லாம் ஓவன் இருக்குது பாருங்கள். பிஸ்கட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாய், தேங்க்யூ.